முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உன் கைக்குள்ள போட வச்சால அந்த செவ்வந்தி, என் மாமனாரு, மாமியாரு, அந்த கிழவி எல்லாருக்கும் ரிவிட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து மொத்த பேரையும் அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு மொத்துன்னு மொத்த போறாங்க. அப்ப தெரியும் இந்த பூரணியோட பவர் என்னன்னு. புடவை, காட்டன் புடவை, பாலிஸ்டர் புடவை, சுங்குடி புடவை, முகூர்த்த புடவை, பனாரஸ் பட்டு, பட்டு புடவை, புடவம்மா புடவை. மா புடவை வாங்குறீங்களா? கோவில்ல நமக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பூரணி நினைச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல புடவைக்காரரை கூட்டிட்டு போய் முகூர்த்த புடவை, கல்யாண புடவை எடுக்கிறதா டிராமா பண்ணணும். அப்பதான் இதுக்கு மேல நம்ம இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கலனா ரகுவை நான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற பயத்துல நிச்சயம் பூர்ணி திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புடவை புடவை புடவை, பனாரஸ் பட்டு, பட்டு புடவை, புடவை. என்னம்மா? ஒரு நிமிஷம். என்னம்மா? புடவை பார்க்கணுமா? சொல்லுங்கம்மா. ஆமாண்ணே, பாக்குறது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு புடவை எடுக்கணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. சரிம்மா, போங்க வரேன். வாங்க. வாங்கண்ணே. வாங்க. செவந்தி, அத்தை, பாட்டி எல்லாரும் வாங்க. சிந்து, யார் இவரு? புடவைக்காரரு. வெளியில குப்பைய கூட்டிட்டு வரதானே போனேன். வரப்ப புடவைக்காரரை கூட்டிட்டு வந்திருக்க. ரகுவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு நீங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்க. ஜோசியரும் வந்து நாள் குறிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு முகூர்த்த புடவை, கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் எடுக்கணும்ல. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் புது புடவை எடுக்கணும்ல. அதனாலதான் இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பூர்ணிக்கு புத்தி புகட்டுறதுக்காக தான் சிந்து புடவைக்காரரை கூட்டிட்டு வந்திருக்கா. நல்ல வேலைதான் பண்ணிருக்கா. ஏன் சிந்து, உனக்கு முகூர்த்த புடவை, கல்யாண புடவைலாம் காஞ்சிபுரத்துக்கு போய் தானே எடுக்கிறதா பேசிக்கிட்டோம் தான். அதை எடுக்கிறதுக்காக கார் புடிச்சு அவ்வளவு தூரம் போகணும்ல. அதுக்கு செலவு என்ன ஆகுறது? நமக்கும் அலைச்சலும் கூட. அதே புடவையை தான் இந்த அண்ணாவும் வச்சிருக்காரு. அத நம்ம இங்கேயே எடுத்துட்டோம்னா நமக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். அதனாலதான் இவரை கூட்டிட்டு வந்தேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா வர்றதுக்கு என் பேரன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க பாட்டி. பாத்தியாடா பேராண்டி, இந்த பொண்ணுக்கு புகழ்ச்சியே பிடிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தன்னடக்கம். பாத்துக்கிட்டே இரேன். நீ இவளை கல்யாணம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை அப்படியே டாப்புக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு யோகலட்சுமி தான் உன் வாழ்க்கைக்கு துணையா வரப்போறா. அது எனக்கும் தெரியும் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி சிந்து என் வாழ்க்கையில வர்றதுக்கு நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். கட்டின பொண்டாட்டி பக்கத்துல நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அவ உங்க வாழ்க்கையில வர்றது அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப போலீஸ் வந்துரும். வந்ததும் அப்படி சொன்ன வாயிலேயே லத்திய வச்சு ஆட்டுறாங்களோ இல்லையான்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான்.
ஆடுங்க ஆடுங்க, எவ்வளவு நேரம் ஆட முடியுமோ ஆடுங்க. அண்ணே சொல்லுமா. புடவை எடுத்து காட்டுங்க. ஆ சரிம்மா. ரகு பாய எடுத்துட்டு வரீங்களா? சரி. இந்தாங்கம்மா பாருங்கம்மா, இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடலு. நல்லா எல்லா கலர்லயும் இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க. நல்லா இருக்குல்ல? சிந்து, இது உனக்கு முகூர்த்த புடவையா எடுத்தா நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு அத்தை. எங்க காட்டு. இது நல்லவா இருக்கு. இந்த கலரு எரிச்சுக்கிட்டு இருக்கும். வேற புடவைய பார்க்கலாம். அத்தை, இந்த புடவைய பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? எங்க காட்டு. சூப்பரா இருக்கு செவந்தி. அத்தை பாருங்களேன். அடடடடடடா, முகூர்த்தத்துக்கு நல்ல புடவையாத்தான் எடுத்திருக்க. சிந்து இந்த புடவையில அப்படியே தேவதை மாதிரி இருப்பா.